Max Vest and Briefs. சேலத்தில் பரவலாக பெய்த கனமழை எதிரொலியாக சாலைகளில் மழைநீருடன் கழிவு நீரும் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கண்ணன் வழங்க தற்பொழுது கேட்கலாம். கண்ணன், வணக்கம். சொல்லுங்க. சேலத்தில் பரவலாக கனமழை, இதன் எதிரொலியாக சாலைகளில் மழைநீர் கழிவு நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்தை சந்தித்திருக்கின்றனர். விவரங்கள் என்ன? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரம்யா. சேலம் மாநகரில் இன்று காலை முதல் மதியம் வரை வெயில் சுட்டரித்து வந்தது. ஆனால் மாலை 4 மணிக்கு பின்னர் கருமேகங்கள் அங்கங்கே சூழ்ந்தன. இதனை அடுத்து மாலை 5 மணி துவங்கி 6 மணி வரையில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக சூரமங்கலம், ஜங்ஷன், அன்னதானப்பட்டி, கொண்டலாம்பட்டி, 4 ரோடு என மாநகரம் முழுவதுமே பரவலாக மழை கொட்டியது. இதில் சாரதா கல்லூரி சாலை, குறிப்பாக 5 ரோட்டில் இருந்து சாரதா கல்லூரி சாலையில் ராமகிருஷ்ணா ரோடு வரை வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனை போல் காந்தி ரோடு பகுதிகளிலும் வெள்ள நீர் சாலைகளின் 3 அடி உயரத்திற்கு வெள்ள நீர் புகுந்தது. அது வெள்ள நீர் மட்டுமின்றி சாக்கடை கால்வாய்களில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக சாக்கடை கழிவு நீரும் கலந்து ஓடியதால் கடுமையான துர்நாற்றம் ஏற்பட்டது. வேறு வழியின்றி வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அந்த வழியாக சென்றனர். இதனை போல் 4 ரோடு துவங்கி சாரதா கல்லூரி சாலை, காந்தி ரோடு ஆகிய பகுதிகளில் வெள்ள நீர் சாலை கடந்து ஓடியது. மேலும் சங்ககிரி மெயின் ரோட்டில் அன்னதானப்பட்டி, பொலாரங்காடு பகுதியிலும் வெள்ள நீர் பாய்ந்தது. அது மட்டுமின்றி கிச்சுப்பாளையம் பகுதிகளிலும் வெள்ள நீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதி சந்தித்தனர். குறிப்பாக பள்ளி, கல்லூரி சென்று திரும்பிய மாணவ மாணவிகள் அவர்களுடைய வாகனங்கள் மட்டுமின்றி பிற வாகனங்களும் அந்த வெள்ள நீர் சென்றபடி இருந்தது. இதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாநகரில் தான் இந்த நிலை என்றால் மாவட்டத்திலும் இதே நிலைதான் காணப்பட்டது. குறிப்பாக சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பிளக்ஸ்பேர்ட் ஒன்று விழுந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி சந்தித்தனர். அதுபோல் பள்ளி செல்லும் மாணவர்கள் அவதி சந்தித்தனர். தற்போது சேலம் மாநகரில், அதாவது 4 ரோடு துவங்கி சாரதா காலேஜ் ரோட்டில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 3 அடி தூரத்திற்கு மேலாக வெள்ள நீர் ஓடுவதால் வாகன ஓட்டிகள் ஆமை வேகத்தில் ஊன்றி செல்கின்றன. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் அங்கங்கே நின்றபடி உள்ளன. வேறு வழியின்றி இருசக்கர வாகனங்கள் பழுதாகி நின்றதால் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் கடும் அவதி சந்தித்து வருகின்றனர். வெள்ள நீரில் ஓட வண்டியை இயக்க முடியாமல். இதனை போல் பள்ளி, கல்லூரி செல்லும் வாகனங்கள் கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு மாணவ மாணவிகள் வீடுகளுக்கு வராதால் பெற்றோர்களும் அவர்களை தேடி நிற்கும் நிலையை காண முடிகிறது. இது மட்டுமின்றி தனியார் மற்றும் அரசு நிறுவன ஊழியர்கள், கூலி தொழிலாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் மாலையில் பெய்த மழையின் காரணமாக கடுமையான அவதி சந்தித்து வருகின்றனர். இதே நிலைதான் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காணப்படுகிறது. தொடர்ந்து 4 ரோடு பகுதியில் சாக்கடை அடைப்புகளை அகற்ற வேண்டும். மாநகராட்சி நிர்வாகம் மழைநீர் தேங்குவதை தடுப்பதற்காக உடனடியாக கால்வாய்களை தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒவ்வொரு மழையின் போதும் அவதி சந்தித்து வருவதால் மக்கள் கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. தற்போது அது மட்டுமின்றி அன்னதானப்பட்டி, பொலாரங்காடு, கிச்சுப்பாளையம் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் வீடுகளுக்கும் சூழ்ந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தொடர்ந்து வெள்ள நீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் கடும் அவதி சந்தித்து வருகின்றனர். ரம்யா, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.